திரு இடும்பாவனம், செந்தில் பேச்சிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடிவது, இந்த ஆட்சியே இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் மாறுது அப்படின்னா, அப்போ தாவேக்கா கொண்டு வர விமான நிலையத்தை எதிர்த்தாங்க அப்படின்னா திட்டத்தை திருப்பி மாற்ற முடியுமா? ஒன்று. இரண்டாவது பாயிண்ட் அப்படின்றது, ஒரு திட்டம் தேவைதானே, திட்டத்தில் என்ன அப்படி சிக்கல் இருக்க போகுது? இப்போ இதில் 10 பேர் பாதித்தாலும் பாதிப்பு தான். தாவேக்கா ஒரு புதிய இடத்தை தேர்வு செய்து 5 பேர் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தானே. அதில் என்ன நீங்கள் மாற்றத்தை கண்டுபிடிக்க போகிறீங்கன்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறார். நாம் தமிழருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு? இன்றைக்கி உலகளாவிய பிரச்சனைங்கிறது வந்து 2 நாட்டுக்கிடையான மோதல் இல்லை, சிக்கல் இல்லை. இன்றைக்கி உலகளாவிய பிரச்சனைங்கிறது காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல் தான். இன்றைக்கி உலக மானுட கூட்டம் வந்து பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாய்க்கிற வேளையில் இந்த காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதனால இன்றைக்கி மிதமிஞ்சிய மழைப்பொழிவு, அதீதமான வெப்பம், வறட்சி எல்லாமே நிலவுது. அப்போ உலகம் முழுக்க நாடுகள் வந்து இன்றைக்கி நாட்டோட தொழிற்கொள்கை, பொருளாதார கொள்கை எல்லாத்தையும் வந்து இயற்கையை மையப்படுத்தி வடிவமைக்கிறாங்க. இப்போ இந்த நாட்டில் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா, வெறுமனே வந்து தொழில் வளர்ச்சி மட்டும்தான் வளர்ச்சி அப்படின்னு கட்டமைக்கப்படுது. மற்றபடி வேளாண் வளர்ச்சியோ மற்ற வளர்ச்சிகள் வந்து வளர்ச்சி இல்லை. இப்போ இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டா, விமான நிலையம் அமைக்கப்பட்டா இங்கே வேலைவாய்ப்பு பெருகும் அப்படிங்கிறாங்க. இப்போ சென்னையோட இன்னைக்கு சென்னையில் வந்து சென்னையோட மழைக்கான தாங்கு திறன்கிறது குறைவாக இருக்குது. பள்ளிக்கரை சதுப்பு நிலமெல்லாம் இன்னைக்கு மிகுந்த அளவு குறைக்கப்பட்டுருச்சு. இதில் இதில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்பட்டால் சென்னை மேலும் வெள்ளக்காடாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பார்வை? அப்போ பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்பட்டால் இங்கே வளர்ச்சி, வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இயற்கைக்கு ஒரு பேரழிவு. நீங்கள் கடந்த காலத்தில் இதே திமுக வந்து 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்தாங்க. அன்னைக்கு வச்ச காரணம் வந்து இயற்கையை தாண்டி எதுவுமே இல்லை, விளைநிலங்கள் வந்து அபகரிக்கப்படுது, அழித்தொழிக்கப்படுது, அப்புறம் வந்து நீர்நிலைகள் அழிக்கப்படுது அப்படின்னாங்க. அதே காரணம் தானே இங்கே இருக்குது. அதை கடந்து முக்கியமானது என்னன்னா, அந்த பகுதி மக்கள், இந்த மண்ணின் மக்கள் இது வேண்டாங்கிறாங்க. அவங்க விருப்பத்துக்கு மாறாக அவங்க மேலே அரச வன்முறையை பாய்ச்சி ஒரு திட்டத்தை எப்படி இங்கே செய்ய முடியும்? அப்போ அது முழுக்க முழுக்க கொடுங்கோன்மைகிறதா? அப்போ அந்த இடத்துல அந்த மக்களும் விரும்பலை. அதை தாண்டி தொழில் வளர்ச்சியை விட இங்கே வந்து இயற்கை வள பாதுகாப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்து பரந்தூர் விமான நிலையத்தை தொடக்க முதல்ல எதிர்த்து வர்றோம். காஞ்சிபுரத்தை 2 கண்டன பொதுக்கூட்டங்கள் போட்டோம். களத்துக்கே அண்ணன் சீமானவர்கள் போய் அங்கே ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல் தமிழ்நாடு முழுக்க பரந்தூர் குறித்து அண்ணன் சீமான் பரப்புரை செஞ்சாங்க. பல செய்தியாளர் சந்திப்பில் பேசினாங்க. இப்போ இன்னைக்கு மாலை வேளையில் நாம் தமிழர் கட்சிக்கு பரந்தூரை சேர்ந்த விவசாயிகள் வந்து நன்றி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு அந்த பரந்தூரில் வானொலியை அமைக்கக்கூடாதுங்கிறது. அது மட்டுமில்லை, நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு கூடங்குளத்தில் அணு உலை மூடப்படணும், அணுக்களி மையம் அமைக்கப்படக்கூடாது, இயற்கையை பாதிக்கக்கூடிய அத்தனையும் இந்த இடத்துல அகற்றப்படுங்கிறது நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு. இதில் தாவேக்காவுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நேற்றைய தினம் வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க, நம்ம வரவேற்றோம். ஆனால் இன்னைக்கு வந்து கீர்த்தனா சொல்கிறாங்க அதே இடத்துல தொழில் திட்டம் தொடங்கப்படும்ங்கிறாங்க. அப்போ தொழில் திட்டம்னு என்ன சொல்கிறாங்க? அப்போ தொழில் திட்டம்னா தொழிற்சாலையோ இல்லை சிப்காட்டோ அது அமைக்கப்பட்டால் அது விவசாயத்துக்கு பாதகம் தானே. அப்போ அவங்ககிட்ட ஒரு தெளிவான பார்வை இல்லை. அப்புறம் மீனம்பாக்கத்தை வந்து வடமேற்கு திசையில் விரிவாக்கம் பண்ணுங்கிறாங்க. வடமேற்கு திசையில் பல்லாவரம், பம்மல், பொளிச்சலூர் போன்ற ஊர்கள் இருக்கு. அங்கே அடர்த்தியாக மக்கள் வாழ்றாங்க. அப்போ என்ன செய்ய போறாங்கிற கேள்வி இருக்கு. அப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு விளக்கம் கீர்த்தனா கொடுத்திருந்தாங்க. இதே கேள்வியே திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் எழுப்புறாங்க. ஏற்கனவே குடியிருப்புகள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதி, குடியிருப்புகளை இடித்து விட்டு அப்போ நீங்கள் விமான நிலையம் விரிவாக்கமாக கேட்கும்போது ஏற்கனவே டெர்மினல் 3 கட்டப்பட்ட இடத்துல இன்னும் காலியான இடங்கள் இருக்கிறது. நாங்க டெர்மினல் 5 எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வரும், அதை தான் நாங்க விரிவாக்கம்ன்ற ஒரு வார்த்தையை அப்படி புரிஞ்சுக்க முடியும். அதே போல வந்து தாவேக்கா சார்பா திருவண்ணாமலையில போட்டி போட்டவர் விவசாயி அருள் ஆறுமுகம். அவர் வந்து கடந்த காலத்துல போராடி சிறைக்கு போனார் திமுக ஆட்சி காலத்துல. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே இருக்கக்கூடிய மேல்மாவில் வந்து சிப்காட் விரிவாக்க பணிக்காக விவசாய நிலங்கள் பறிக்கப்படக்கூடாதுங்கிற கோரிக்கை வச்சு அவர் போராடினாரு. அந்த போராட்ட காலத்தில் தான் விவசாயி அருள் ஆறுமுகம் வந்து வெளில தெரிஞ்சார். அந்த அருள் ஆறுமுகத்தை வந்து வேட்பாளராக தாவேக்கா எடுத்தாங்க. அந்த மேல்மா திட்டமும் ரத்து செய்யப்படுங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. அதே போல கிருஷ்ணகிரியிலும் விவசாயிகள் வந்து போராடுறாங்க. அப்ப இது குறித்தான தாவேக்கா நிலைப்பாடு என்ன? தாவேக்கா வந்து விவசாயத்தை பாதுகாக்கணும், நீர்நிலை அளிக்கப்படக்கூடாது அப்படின்னா அது அந்த பரந்தூரோட நின்று போகுதா, தமிழ்நாடு முழுக்க விரிவாக்கம் செய்யப்படுதா? ஏன்னா வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாய்மேடுங்கிற பகுதியில் வந்து சோலார் தகடு அமைக்கிறாங்க. அங்க விவசாயிகள் போராடி வர்றாங்க. விவசாயிகள் போராடி ஒரு விவசாயி வந்து தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணாரு. அதே போல திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகாமையில் பெருகவன்தாங்கிற பகுதியில் அங்கேயும் நன்செய் நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த சோலார் தகடுகள் அமைக்கிற முயற்சி நடக்குது. அது குறித்தான தாவேக்கா நிலைப்பாடு என்ன? அப்ப அண்ணன் சொன்னது போலதான் இயற்கையை காப்பாற்றணும், விவசாயத்தை பாதுகாக்கணும்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தும், பரந்தூருக்கு மட்டுமல்ல எல்லா ஊருக்கும் பொருந்தும். இதே இடத்துல இப்போ
நாம் தமிழர் கட்சிக்கு விமான நிலையமே வேண்டாமா இல்ல இந்த இடத்துல வேண்டாமா? அதாவது விளைநிலத்தை அழித்து விவசாய நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு மண்ணின் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக ஒன்று திணிக்க முடியாது. சரி, தங்கம் தென்னரசு நேற்று செய்தியாளர் சந்திப்புல ரொம்ப விளக்கமா பேசியிருந்தார். சென்னையை அருகாமையில் ஒரு விமான நிலையம் அமைக்கணும். சென்னையை சுற்றி நம்ம எண்ணூர்ல தொடங்கி இங்கிட்டு சோழிங்கநல்லூர் வரைக்கும் இடத்தை தேர்வு செஞ்சு பார்த்தோம். எந்த இடத்துலையும் அமைக்க முடியாது. இறுதியாக தான் இந்த பரந்தூர்ன்ற இடமே தேர்வு செய்யப்பட்டது அப்படின்றாங்க. சென்னைக்கு அருகாமையில இடம் இல்லை. இப்ப விமான நிலையம் அமைக்க கூடாது. ஒன்றிய அரசோட கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்களுக்கான வழிகாட்டு நடைமுறைப்படி ஒரு விமான நிலையம் அமைக்கப்படுதுன்னா அதுல 150 கிலோமீட்டருக்கு உள்ள அமைக்கக்கூடாது. இந்த பரந்தூருங்கிறது 65-70 கிலோமீட்டருக்கு உள்ள வருது. அப்ப அந்த விதிமுறைகளுக்கு மாறாதான் இதுவே இருக்கு. இல்ல, இது விரிவாக்கம். புதிய விமான நிலையம் நீங்க சொல்றது வந்து புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறை. சென்னையில பரந்தூர் அமைக்கப்படுவது சென்னை விமான நிலையத்துடைய விரிவாக்கம். இல்ல, நீங்க எப்படி பார்த்தாலும் சென்னை வந்து ஒரு வெள்ளத்துக்கு ஒரு வந்து தாங்க மாட்டேங்குது. வடிகால்ல வாய்க்கால்ல எனக்கு அது புரிஞ்சிருச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப புதிய விமான நிலையம் இப்ப இந்த விமான நிலையத்தை கை விட்டுட்டாங்க. ஆனா விமான நிலையம் தேவைன்னு நாம் தமிழருடைய நிலைப்பாடு தேவையில்லை. இப்ப இன்னொரு விமான நிலையம் அமைத்தாலும் அங்கும் பாதிக்க தானே படுவாங்க. அப்பையும் எதிர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா விமான நிலையம் வரவே செய்யாதுல்ல. பூவிலை நண்பர்கள் வந்து இதுக்கு மாற்று என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. இதே திமுக அரசு கடந்த காலத்துல அவங்க வந்து அதை வலியுறுத்தினாங்க. அப்ப மாற்று திட்டத்தை நோக்கி தான் நகரணும். சென்னைக்குள்ள நீங்க சென்னை வந்து ஒரு வெள்ளத்தை தாங்கு திறன் கொண்டதா இல்ல. அப்ப அதை விட இது அத்தியாவசியம் இல்லை, இது முதன்மையானது இல்லைங்கிறதா நாம் தமிழர் கட்சி இடுமானம் நிறைவா. தாவேகா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விவசாயிகள் மேலே பெரிய அக்கறை இருக்குது அப்படிங்கிறத ஏற்கலை. இந்த பரந்தூரில் இதை ரத்து பண்ணுற முடிவை வரவேற்கிறோம். அதுலேயே அவங்க தெளிவாக சொல்லலை இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத. அவங்க தொழில் திட்டங்களை கொண்டு வருவோங்கிறாங்க. அது கொண்டு வந்தால் அதுலேயும் பாதிப்படையும், அதுலேயும் சிக்கல் இருக்குது. இப்போ விவசாயிகள் மீது இவ்வளவு அக்கறை கொண்டு பேசுகிற தாவேகா அரசு இந்த 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வச்சுருக்கவங்க வாங்கிக்கக்கூடிய அந்த கூட்டுறவு கடனை வந்து பயிர் கடனை வந்து முழுதுமாக தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வாக்குறுதியை அப்படியே மாற்றி விவசாயிகளை வந்து படாத பாடு படுற வகையில் நிறுத்திட்டாங்க. அதே போல் வந்து குறுவை சாகுபடி வந்து பொய்த்து போய் அவங்களுக்கு நிவாரணம் அப்படின்னு கேட்டு அவங்க போராடி வர்றாங்க. அங்கேயும் வந்து இந்த விவசாயிகள் மீதான கரிசனத்தை காட்டணும் அப்படின்னு ரொம்ப பணியோடு கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து ரத்து செய்யப்பட்ட முடிவு வரவேற்கத்தக்கது. அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செய்யணும். மறுபடியும் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து. இல்லை, இது ஒரு மோசமான முடிவு இல்லையா இடும்பானம்? திரு செந்தில் தொழில்துறை வளர்ச்சி எங்க போனாலும் இது பாதிப்பை ஏற்படுத்ததான் போகும். முதல்ல அந்த பகுதி மக்கள் வந்து விரும்பலங்கிறப்ப வலுக்கட்டாம எப்படி திருப்பீங்க? அந்த பகுதி மக்கள் விரும்பல, எங்களோட வாழ்விடம் எங்க வாழ்வாதாரம் இங்கதான் இருக்குது, நாங்க ஊரை விட்டு போக விரும்பலங்கிறாங்க. கேக்குறாரு இடத்தை திருப்பி கொடுக்கறத பத்தி கேக்குறாரு. இடத்தை திருப்பி கொடுக்கணுமாங்கிறாரு. இல்ல, இடத்த வந்து திருப்பி தரதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா புதிய தொழில் திட்டம் கொண்டு வருவோங்கிறாங்க. அது ஏற்க முடியாது இல்ல. அப்ப அதுலயும் பாதிப்பு இருக்குல்ல. அப்ப அது சரியானது இல்ல. விவசாயம் தான் முக்கியம், விவசாயி தான் முக்கியம்னா அதை நோக்கி தான் போகணும். இல்லை இடுமானம், நான் என்ன கேட்குறேன்னா, விமான நிலையம் அமைத்தால் விவசாயிகளும் விவசாய நிலங்களும் நீர்நிலைகளும் பாதிக்கப்படும். அப்ப தொழில்துறை நிறுவனங்கள் அமைத்தால் மட்டும் அந்த பாதிப்பு இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி. தாவேக்காவுடைய எண்ணம் தான் என்ன? கொண்டு வந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? பரந்தூர் விமான நிலையம் வேண்டாங்கிறாங்க, நமக்கு நல்லதா போடுது. ஆனா அவங்களுக்கு விவசாயம் குறித்தோ விவசாயி குறித்தோ நீர்நிலை குறித்தோ மண் குறித்தோ மக்கள் குறித்தோ எந்த கவலையும் கிடையாது. மனிதர் குறித்தோ அவங்களுக்கு கவலை கிடையாது. இந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டு வரவேற்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க உளப்பூர்வமா பண்றாங்க, பெரிய அக்கறை கொண்டு பண்றாங்க அப்படிலாம் ஒருபோதும் இருக்கல. சரி, இப்போ விஜய்க்கோ இல்ல தாவேக்கா அரசுக்கோ எந்த ஒரு இதுவுமே தெரியாது, அவங்களுக்கு ரத்து செய்து விட்டார்கள். எதனால ரத்து செய்யணும் அப்படி ஒரு நிலை கேள்வி வரும்ல. இடுமானம் எப்படி பாக்குறாரு? எதனால ரத்து செய்யணும்? அவங்க என்ன வேணா காரணமா வந்துட்டு போட்டோம். இல்ல, இடுமானம் எப்படி பாக்குறாரு? நாம் தமிழர் எனக்கு தெரியல. அவங்க என்ன வேணா காரணமா வந்துட்டு போட்டோம். ரத்து செய்யப்பட்ட முடிவு வந்து நாங்க வரவேற்கிறோம். அதே சமயத்துல அவங்க விவசாயிகள் மேல பெரிய அக்கறை கொண்டிருக்காங்க கடத்துல ஏற்கல. ஏன்னா மேட்டூர் அணை வந்து ஜூன் 12 திறக்கணும் குருவி சாகுபடிக்கு. திறக்கப்படல, அது குறித்து வாய் திறக்கல. அங்க டி.கே. சிவகுமார் வந்து மேகதாதுல வந்து அணை கட்டுறதுக்கு தீவிரமான முயற்சி எடுத்துட்டு வர்றாரு. ஆனா இது வரைக்கும் அது குறித்து தீவிரமா விஜய் எதுவுமே பேசல. பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னு குளறுபடியை உருவாக்குனாரு. அப்ப காவிரி சிக்கல்ல அவங்க அணுகிற எல்லாமே பிழையா இருக்கு, முழுக்க தவறா இருக்கு, தவறான முன்னுதாரணமா இருக்கு. இதுல அவங்க பண்றது வந்து அவங்க அரசியலுக்காக பண்றாங்களோ, லாபரட்ட நோக்கத்துக்காக பண்றாங்களோ, இல்ல வந்து விளம்பரத்துக்காக பண்றாங்களோ, இந்த பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டதை அங்க வரவேற்கிறோம். அவ்வளவுதான். சரி.